ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகாவால் படுத்து தூங்கவே முடியலங்க. எப்படிங்க தூங்க முடியும்? அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்ட்டு இப்படி கை வைக்க போனதுக்கு நம்ம கோபி இருந்துட்டு எங்கள் அம்மாவை கொலை பண்ண வரியேடி அப்படின்ற ஒரு டைலாக் விட்டுட்டாரு. இப்போ தெரியுதா நம்ம கோபியை பற்றி? இதில் பாக்கியாவை குறை சொன்னீங்களே, இப்போ தெரியுதா பாக்கியாவோட கஷ்டம்லாம்? நீ பாக்கிய அளவுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது பக்கம் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தவங்க தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி வெளியே நிம்மதியாக ஹாலில் படுத்து தூங்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா அது, எதுக்கடா இவனை கல்யாணம் பண்ண வச்சு ஃபீல் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் ஆறுதல் போட்டாச்சு. மறுநாள் விடியுதுங்க. உடனே ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியும் நம்ம கோபியை நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம பாக்கியா வீட்டை காமிக்கிறாங்க. அதாவது பாக்கியா வீட்டில் ஃபோன் மேலே ஃபோன் வருது. என்ன விஷயம்னு பார்த்தா அவங்களோட மெஸ்ஸில் ஏதோ பிரச்சனையா, அதனால சரி போய் ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனையை தீர்த்து வரலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்புற டைமில் எதிரில் நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரி பாட்டி. நின்னோடனே என்னாச்சு ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தான், எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டேன் தான், இதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஏதோ ப்ராப்ளம், கிரைண்டர் ஓடலையா, அதை பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோபி போனால் அதை பார்க்கணுமே, என்ன இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்டாரண்ட் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்டா, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போவா, திரும்ப செய்வா, இவ்வளோ யாராலும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவும் அவள் செஞ்சுட்டு இருக்கா, பிள்ளைங்களுக்காக ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, பெத்த பிள்ளைங்களுக்காக ஒரு தாய் எந்த எல்லைக்கு வேணால் ஓடுவாங்க. இது ரீல்னு சொல்ல முடியாது, ரியல் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் கோபி மெய் மறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி சார் ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறாங்க, இந்த கதையில் எப்போ பாரு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வீடியோ எடுக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது மறுபடியும் ஒரு கடையை பிடிச்சி கேக்கு ஷாப்புங்கிறாங்க. அது யாருது? நம்ம பழனி சார் வீட்டுது. பழனி சார் வீட்டில் உள்ள எல்லாரும் மருமகளை பார்க்க வந்துட்டாங்க. நம்ம பாக்கியாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ